இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சண்டே ஸ்பெஷல். நம்ம வீட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா கறி குழம்பு. நம்ம வீட்டில் இன்னைக்கு கறி குழம்பு வைக்க போகிறோம். அதுக்காக 1/2 கிலோ கறி எடுத்து நான் சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். சரிங்களா? எப்படி செஞ்சிடலான்னு பார்த்துடலாமா? வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். அடுத்தது தேவையான அளவு ஆயில். கோல்டு வின்னர் தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். கோல்டு வின்னர். எண்ணெய் காஞ்சிருச்சு. சின்ன வெங்காயம் 5 வரமிளகாய் போட போகிறேன். கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கலாம். கொஞ்சம் சீரகம். ஒரு கருவேப்பிலை கொத்து உள்ளே போட்டு நல்லா வதக்கிடுவோம். எப்பவுமே பார்த்தீங்கன்னா வெங்காயம், மிளகாய், சீரகம் எல்லாமே வந்து அந்த எண்ணெயிலேயே நல்லா வணங்கிடணும். வணங்கினா தான் எந்த குழம்புமே அருமையாக இருக்கும். கறி குழம்புன்ட்டு இல்லை, எந்த குழம்பா இருந்தாலும் நல்லா அந்த வெங்காயமெல்லாம் வணங்கினா தான் அருமையாக வரும். குழம்பே அருமையாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பூண்டு, இஞ்சி, கொஞ்சம் சோம்பு, 2 கசகசா இது கூடயே போட்டு நான் வணக்க போகிறேன். சரிங்களா? இது ஒன்றாவே போட்டுக்கலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. நல்லா தான் இருக்கும். ஒன்றாவே போட்டு நல்லா வணக்கிடலாம். வணங்குற வரைக்கும் எந்த குழம்புமே அருமையாக வரும். வணங்கட்டும், நான் காமிக்கிறேன். இப்போ வெங்காயம் நல்லா வணங்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மல்லித்தூள் போட்டுக்கலாம். மல்லித்தூள் போட்டு நல்லா வணக்கணும். எண்ணெயிலேயே வணக்கணும். நான் பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அது கூடயே கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கலாம். சரிங்களா? நான் ஒரு நேரத்துக்கு அளவாக தான் குழம்பு வைக்க போகிறேன். அதனால எல்லாமே அளவளவாக போடுறேன். நீங்கள் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்குங்க. தேங்காய் போட்டுக்கலாம். இப்போ நான் எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு தான் அரைக்க போகிறேன். இங்கே பாருங்க, இந்த மாதிரி நல்லா வணங்கணும். வணங்கினா தான் எந்த ஒரு குழம்புமே நல்லா இருக்கும். இப்படி வணங்கணும் பார்த்துக்கணும். இந்த மாதிரி வணக்கிடணும். அரைச்சிட்டு காமிக்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் குழம்பு வந்து குக்கரில் தான் வைக்க போகிறேன். குக்கர் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சிட்டுருக்குது. இப்போ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கறி போட்டுக்கலாம். எண்ணெயில் நல்லா கறி போட்டு எண்ணெயிலேயே வணங்கணும். கறி வந்து எப்பவுமே இப்படி எடுத்து போடுங்க. இந்த மாதிரி கறி வந்து கையில் எடுத்து தான் போடணும். அப்படியே கொட்டக்கூடாது. எப்பவுமே கறி இப்படி எடுத்து இப்படி தான் போடணும். கறி எண்ணெயிலேயே நல்லா வெந்துட்டு இருக்குது இல்லைங்களா? அப்போ வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இப்போ மஞ்சத்தூள் போட்டு பார்த்தீங்கன்னா கறி நல்லா வெந்துட்டு இருக்குது. வெயில் காலம் ஆரம்பித்ததுனால பார்த்தீங்கன்னா நான் வந்து வரமிளகா கம்மியாக தான் போட்டிருக்கிறேன். அதனால கொஞ்சம் கறி மசாலா தூள் நான் போட போகிறேன். காரத்துக்கு வந்து கொஞ்சம் கறி மசாலா தூள்.
இப்போ கறி வெந்துட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா நம்ம கறியில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். நான் சால்ட்டு போடுறேன், நீங்கள் வேணால் கல்லுப்பு கூட போட்டுக்குங்க. இப்போ பாருங்கள், நான் மசாலா நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன். மசாலா அரைச்சா நைஸாக இருக்கணும். நைஸாக இருந்தால் தான் குழம்பு அருமையாக வரும், அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும். மசாலா அரைச்சிட்டு வந்துட்டேன். மசாலா உள்ள போட்டுடலாம். நம்ம இருங்க போட்டுட்டு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி வந்து எண்ணெயிலேயே நல்லா வெந்து வருங்க கறி. இந்த மாதிரி வரணும், வந்தால் தான் குழம்பு நல்லா இருக்குதுன்னு அர்த்தமே. இன்றைக்கி நான் குக்கரில் தான் குழம்பு வைக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா தேவையான அளவு தண்ணி ஊற்றி குக்கரை மூடி வச்சிடலாம். கறி நல்லா வேகணும். இப்போ இருக்கிற கறியெல்லாம் நல்லா வேக மாட்டேங்குது. அதனால் ஒரு 6-7 விசில் விட்டால் தான் கறி வேகும். தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நான் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டேன். மூடி வச்சிடலாம். சவுண்டு வரட்டு, குழம்பு எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம். சரிங்களா? ஆகட்டும், அதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன். இப்போ குழம்பு ரெடி ஆகிட்டு இருக்குது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம ரசத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம். ரசத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தக்காளி புளியெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கரைக்கணும். நான் வந்து சுடுதண்ணியில் போட்டு கொஞ்சம் வேக வச்சுருவேன். தக்காளி புளியும் பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் நல்லா வேக வச்சு அதுக்கப்புறம் தான் ரசத்துக்கு கரைப்பேன். அப்படியே போட்டு ஊற வச்சு கரைக்கிறாங்க, இருந்தாலும் கரைக்க முடியாது, தக்காளியெல்லாம் கெட்டியாக இருக்கும். அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா சுடுதண்ணியில் கொஞ்சம் நேரம் போட்டு நல்லா வேக வச்சுருவேன். வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கரைப்பேன். ரசத்துக்கு ரெடி பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ரசத்துக்கு ரெடி பண்ண போகிறேன். 2 சீரகம் போட்டுக்கலாம். சீரகம் 2 குருமிளகு. நான் ஒரு நேரத்துக்கு அளவாக தான் ரசம் வைக்க போகிறேன். அதனால எல்லாம் அளவாக தான் போட்டிருக்கிறேன். இங்கே பாருங்கள், 3 பல்லுக்கு பூண்டு தான் நான் போட போகிறேன். சரிங்களா? நான் ரசம் ரெடி பண்ணிட்டு காமிக்கிறேன். இந்த பக்கம் நான் ரசத்தை தாளிச்சுட்டுட்டேன். ரசம் பார்த்தீங்கன்னா கொதிக்கக்கூடாது. அப்படியே அந்த நுரக்கட்டி வரும் பார்த்தீங்களா, அப்படியே பொங்கி நுரக்கட்டி வரும், அழகாக வரும். அப்படி இருக்கும்போது அதை ஆஃப் பண்ணிடணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா ரசம் அருமையாக இருக்கும். கொதிச்சிருச்சுன்னா அதோடைய டேஸ்ட் இருக்காதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க அந்த காலத்தில். நம்ம அதே மாதிரி தான் செஞ்சிட்ருக்குறோம். செஞ்சாலும் வீட்டில் நல்லா இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. என்ன பண்ணுறது? பார்த்தீங்களா, ரசம் சுற்றி வர அப்படியே நுரக்கட்டி வருது பார்த்தீங்களா? இந்த மாதிரி ரசம் நுரக்கட்டி வரும்போது நம்ம இறக்கிடணும். பார்த்தீங்களா, சுற்றி நுரக்கட்டுது. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ரசத்தை நிறுத்திடணும், கொதிக்கூடக்கூடாது ரசத்தை. நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கறி குழம்பு வந்து மண் சட்டியில் தான் வைப்பாங்க. மண் சட்டியில் கறி குழம்பு வச்சுட்டு அதை கழுவி பார்த்தீங்கன்னா மேலே கமுத்திடுவாங்க. அதுக்கு வந்து மண் சட்டி, அதை மூடி வைக்கிறக்க மண் தட்டு, அகப்பையில் தான் அப்போ வந்து குழம்பெல்லாம் எடுத்து ஊற்றுவாங்க. கரண்டியெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அது கறி குழம்பு முடிஞ்சோடனே அதை கழுவி மேலே கமுத்திட்டு அடுத்த டைம் கறி எடுக்கும்போது தான் அந்த மண் சட்டி எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. எங்களுடைய சின்ன வயசில் நாங்கள் பார்த்தது அப்படி தான் பார்த்துருக்குறோம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா குக்கரில் வைக்கிறோம், பாத்திரத்தில் வைக்கிறோம், எல்லா ஜாமானத்தையும் யூஸ் பண்ணுறோம், எல்லா பாத்திரத்தையும் புழங்குறோம். ஆனால் அப்போல்லாம் அப்படி கிடையாது. மண் சட்டியில் தான் குழம்பு வைப்பாங்க. வச்சுட்டு அதை எடுத்து மேலே கமுத்திடுவாங்க. அடுத்தது கறி எடுக்கும்போது தான் அந்த மண் சட்டி எடுத்து அதில் கறி குழம்பு வைப்பாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இப்போ இருக்கிற குழந்தைகளுக்கு, பெண்களுக்கு யாருக்கு தெரியாது. எங்களோட சின்ன வயசில் அப்படி தான். கறி குழம்பு பார்த்தீங்களா நம்ம வீட்டில் எவ்வளோ அருமையாக ரெடி ஆகிட்டு இருக்குதுன்னு. அப்படியே தலைப்பழன்னு கொதிக்குது குழம்பு. இப்போ கறி குழம்பு கொதிச்சுட்டு இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அதை குழம்புக்கு வந்து தாளிச்சு விடணும். 2 கடுகு, கருவேப்பிலை, எண்ணெயெல்லாம் ஊற்றி நல்லா தாளிச்சு கொட்டினா தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம தாளிச்சுக்கலாம். கறி குழம்புக்கு பார்த்தீங்கன்னா கடுகு, கருவேப்பிலெல்லாம் நல்லா தாளித்து கொட்டி நல்லா கொதிக்கணும். கொதிச்சா தான் அந்த கருவேப்பிலுடைய அந்த இதெல்லாம் அந்த குழம்புக்குள்ளே இறங்கும்.
நாங்களும் தாளித்து கொட்டுவோம். இப்போ நிறையா பேர் தாளித்து கொட்டுறீங்களா என்னென்னு எங்களுக்கு தெரியாது. நாங்கள் கறி குழம்புக்குள்ளே கருவேப்பிலை கடுகுலாம் போட்டு தாளித்து கொட்டுவோம். இருங்க காமிக்கிறேன். பாருங்க, கடுகு தாளிச்சாச்சு. இதில் ஊற்றிடுவோம். கிராமத்துலலாம் இப்படி தாளித்து கொட்டுவாங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா கடுகு கருவேப்பிலை போட்டு இந்த மாதிரி தாளிச்செல்லாம் ஊற்றுவாங்க. இங்கே மாதிரி கறி எப்படி வந்துட்டு இருக்குங்க. குழம்புக்குள்ளே கறி குழம்புக்குள்ளே எப்பவுமே கொழுப்பு கறி இருந்தால் தான் அந்த குழம்பு அருமையாக இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம கறி குழம்பு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்களா? பாருங்கள் எப்படி கொதிச்சுட்டு இருக்குதுன்னு பாருங்கள். கறி குழம்பு ரெடி ஆயிடுச்சு, அவ்வளோதான். அதோட வேலை முடிஞ்சுது. இப்போ கறி குழம்பு ஆயிடுச்சு, சூப்பராக இருக்குது பார்க்குறக்கே. சாப்பாடு வச்சு விட்ருக்குறேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 2 துண்டு கறி நம்ம சாப்பிட்டு பார்ப்போம். சரிங்களா? அதுக்குள்ளே அவசரம், சூடாக இருக்குது. சூடாக இருக்குது. கறி வேக வேக சாப்பிட்டு பார்ப்போம். அதுலேயே 1/4 கிலோ கறி தீந்து போயிடும். சாப்பிடலாம். அருமை, மிக அருமை கறி குழம்பு. அவசரம். நான் எப்பவுமே கறி குழம்பு வேகும் போதே இப்படியெல்லாம் சாப்பிட்டு பார்ப்போம், டேஸ்ட்டாக இருக்குதான்னு பார்ப்போம். வெந்துருச்சான்னு பாருன்னு நம்மளுக்கு கொடுப்பாங்க. கறி வெந்துருச்சா அந்த பாருன்னு சொல்லி கொடுப்பாங்க. அதுலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாப்பிட்ருவோம். அதே மாதிரி தான் இன்றைக்கி சாப்பிட்டுக்கிறேன். சாப்பாடு இன்னும் ஆகட்டும். இதெல்லாம் யார் கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. இந்த கறி குழம்பு வைக்கிறது, சாப்பிட்றது, இதெல்லாம் யார் கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. கண்டுபிடிச்சவனுக்கு கோடான கோடி நன்றிகள். சரிங்களா? எங்கள் பையன் எட்டி பார்க்குறான். கறியை இந்த மாதிரியெல்லாம் செஞ்சு சாப்பிடுவோன்னு கண்டுபிடிச்சவங்களுக்கு பெரிய வணக்கம், ஒரு கும்பிடு, பெரிய கும்பிடு. இருங்க வரேன். இப்போ பாருங்க, நம்ம வீட்டில் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. தட்டத்தில் சாப்பாடு போட்டுக்கலாம். கறி குழம்பு ஊற்றிக்கலாம். பாருங்க, நல்லி எலும்பு. பார்த்தீங்களா? கறி குழம்பு சாப்பாடு. ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா குழம்போடையே கறி விட்டுறணும். எங்கள் வீட்டுக்காருக்கு குழம்புக்குள்ளேயே கறி இருந்தால் தான் ரொம்ப பிடிக்கும். அதனால பார்த்தீங்கன்னா நான் குழம்புக்குள்ளேயே கறி அப்படியே விட்டுட்டேன். இல்லாட்டி நான் தனியாக எடுத்து வறுப்பேன். அப்படியே விட சொன்னார், அதனால நான் விட்டுட்டேன். இங்கே பாருங்கள், சாப்பாடு கறி குழம்பு சாப்பிட்டு பார்க்கலாம். ரொம்ப சூடாக இருக்குது. நான் சாப்பிட்டு பார்க்குறேன். இப்போ வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு இல்லைங்களா? அதனால பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கெல்லாம் கறி நல்லா வேக வச்சு கொடுங்க. இல்லாட்டி வயிற்று வலி வரும். ஹீட் ஆகிறதுக்கு கறி சாப்பிட்டா ஒவ்வொருத்தருக்கும் ஜீரணம் ஆகாது. அதனால குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்கும்போது நல்லா வேக வச்சு கறி கொடுங்க. அதுதான் நல்லது சொல்லிட்டேன். இப்போ கறி குழம்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா தேங்காயை துண்டு துண்டாக சின்ன சின்னதாக வெட்டி போடுவாங்க. அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதில் எங்கள் பாட்டி செய்வாங்க, நாங்கள் பார்த்துருக்குறோம். அதனால உங்கள்கிட்ட சொல்கிறேன். சூடாக இருக்குது சாப்பாடு. கடவுளே கடவுளே, என்னத்தை சொல்கிறது. இப்போ குழம்பு பார்த்தீங்கன்னா கறி குழம்பு
ரொம்ப தண்ணியாட்டம் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. அப்படி வச்சு சாப்பிட்ணும். இங்கே பாருங்க, எனக்கு சொல்கிறதுன்னு தெரியல. எல்லாரும் வாங்க சாப்பிட்லாம், நான் மட்டும் சாப்பிட்ருக்கிறேன். குழம்பு பாருங்க அவ்வளோ அருமையாக இருக்குதுன்னு பார்த்தாலே சாப்பிடணும் போல இருக்குது. சாப்பாடு எப்பவுமே பார்த்தீங்கன்னா இப்படி பிணைஞ்சு இப்படியெல்லாம் எடுத்து சாப்பிடவே கூடாது. யாராக இருந்தாலுமே சாப்பாட்டை நல்லா பிணைஞ்சு இங்கே பாருங்க, நல்லா இப்படி கை நிறைய சாப்பாடு எடுத்துக்கணும். கை நிறைய எடுத்து இப்படி தான் சாப்பிடணும். அப்போ தான் வயிறு நிறையும். சரிங்களா? எங்களுக்கு சின்ன வயசில் அப்படி தான் சொல்லி கொடுப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்டா திட்டுவாங்க, என்னது சாப்பாடு சாப்பிட்ற அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க. மக்களே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் அருமையான கறி குழம்பு, சாப்பாடு, ரசம், சிம்பிளாக அவ்வளோதான் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை செஞ்சுருக்கிறேன். நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த மாதிரி தண்ணியாட்ட கொஞ்சம் குழம்பு வச்சு பாருங்கள், நல்லா தான் இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் சாப்பாடு மிக அருமையாக இருக்கிறது. சரிங்களா? சூப்பராக வந்திருக்குது. நான் தான் வச்ச நான் சந்தேகமாக இருக்குதுவோம். இனி அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். சரிங்களா? பாய்.